இப்போது கேரட்டு, பீட்ரூட், பொட்டேட்டோஸ் எல்லாமே நான் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்க போகிறேங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஸ்டா பாட்டில் தான் வச்சுருக்கேன். ஹை ப்ரெஷரில் 5 மினிட்ஸ்க்கு வந்து நான் ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ நல்லா எல்லாமே பாயில் ஆயிரும். இப்போ பாருங்கள் நல்லாவே பாயில் ஆயிடுச்சு எல்லாமே. இப்போ நம்ம ஒரு மேஷர் வச்சு நல்லா எல்லாத்தையும் மேஷ் பண்ணிக்கணும். உங்களுக்கு சின்ன சின்ன பீசஸ் அதில் வரணுன்னாலும் நீங்கள் லைட்டாக பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. உப்பு ஓரளவுக்கு நார்மலாக போட்டிருந்தா போதும். மசாலா எதுவும் இதில் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ ஒரு பெரிய பேனில் வந்து ஒரு ஹெவி பாட்டம் பேனில் வந்து நான் கோகோனட் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து எந்த ஆயில் வேணாலும் ஆட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து கடுகு, உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு தடவை நல்லா கடுகெல்லாம் வெடித்து எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு நான் ஒரு சின்ன மிளகா கீரி ஆட் பண்ண போகிறேன். பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா வந்து கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால நான் ஒன்று மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். இது எல்லாமே கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. மிளகா வந்து உங்ககிட்ட இருக்க மிளகாய் தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு சின்ன துண்டு 1 இன்ச்சு இஞ்சியை வந்து நான் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு 4-5 ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெங்காயம் வதங்கும் போது நீங்கள் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கும். ஸோ மார்னிங் டைம் அந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணுன்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக அந்த ஆனியன் குக் ஆகிடும். ஸோ இது நம்ம ரொம்ப டார்க் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் கிடையாது. வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதக்கி விட்டாலே போதும். இது நல்லா வதங்கிட்டு ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இதில் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். அதுவும் ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணால் போதும். என்னோட இந்த பச்சை மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ அதனால நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சு அதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு குக் பண்ணணும். எந்த ரெசிபி செய்யும் போதுமே இந்த மசாலா வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அது கறிக்கும் போது நல்லா இருக்காது டேஸ்ட்டு. லோ ஃப்ளேமில் வச்சு அந்த மசாலா பவுடரோட பச்சை வாசம் கண்டிப்பாக போகணும். அது வரைக்கும் இதை குக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து நான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுறேன். எல்லாமே சேர்ந்து ஒன்றா நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ அது உங்கள் ஆப்ஷன். நீங்கள் உங்கள் காய்க்கு எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கீங்க அதை பொறுத்து நீங்கள் வேரி ஆகும். கொஞ்சமாக இதை கொஞ்சம் ஒரு ஹை இல்லை ஒரு மீடியம் ஃப்ளேமில் நான் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சால்ட் எல்லாமே உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இப்போ வந்து நான் இது ஒரு 5 மினிட்ஸ் to 7 மினிட்ஸ் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறேன். இந்த மசால் வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம தோசையில் ஸ்டஃப் பண்ணும்போது அது தோசை வந்து சீக்கிரமாக பிஞ்சிரும். அந்த தோசை கல்லுலேயே பிஞ்சிரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை ஒரு பூரி மசாலோட கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். இல்லை நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாமையும் பண்ணலாம். எல்லாம் ஒன்றா பைண்ட் ஆகணுங்கிறதுக்காக இந்த ஆனியன் எல்லாம் கூடி சேர்ந்து ஒன்றா பைண்ட் ஆகணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 5 to 7 மினிட்ஸ் குக் பண்ணுறேன். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. பாருங்க ஓரளவுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த பூரி மசால் மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வேணும். இது நீங்கள் தொட்டு சாப்பிட்றப்ப ப்ராப்ளம் இல்லை. எடுத்து சாப்பிடும்போது தோசையில் எடுத்து சாப்பிடும்போது பிரச்சனை இல்லை. ஸ்டஃப் பண்ணும்போது அது தண்ணியாக இருக்கக்கூடாது. சால்ட் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டஃபிங் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக இதில் வந்து மல்லி இலை தூவிக்கிறேன் சின்னதாக சாப் பண்ணி. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாசம் ஃப்ளேவர் கொடுக்கும் அது. நீங்கள் அது வேண்டாட்டியும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது உங்களோட ஆப்ஷன் தான், உங்களோட சாய்ஸ் தான். இனி நம்ம வந்து தோசை ஊற்றி அதில் உள்ள ஸ்டஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ நான் வந்து இதில் ஒரு இரும்பு தோசைக்கல் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா தோசை மாவை ஊற்றி நல்லா இப்படி லைட்டாக வேறு மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப மொத்தமாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் மெல்லிசாக ஊற்றினாலும் நல்லா தான் வரும். ஏன்னா அந்த கிரேவி வந்து திக்காக தான் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஆயில். நான் வந்து ஹோம்மேட் கீ ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா இன்னும் கொஞ்சம் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு தோசை சுடாதீங்க. இந்த தோசையை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோசை சுடுங்க. மேலே நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அந்த கீ வந்து எல்லா இடத்துக்கும் பரவுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. மேலே தேய்க்காம விட்டீங்கன்னா மேலே வேகாது. ஏன்னா நம்ம திருப்பி போட போகிறது கிடையாது. ஸோ மேலே தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது ஏன் மீடியம் ஃப்ளேமில் நான் குக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா டக்குன்னு கருகிடும். மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணும்போது இது தோசை வெந்துருச்சுன்னா கார்னரில் வந்து தானாகவே அது வெளியில் வந்துடும் தோசை தவால இருந்து. இப்போ அந்த தோசை குக் ஆகிற ஒரு 70% ஸ்டேஜில் வந்து நீங்கள் அந்த மசாலாவை உள்ளே ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ கிட்ஸுக்கு கொடுக்கும்போது அங்கே கூட நம்ம ஆட் பண்ண ஒரு பச்சை மிளகாயை வெளியில் எடுத்துருங்க. இல்லை நீங்கள் அதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசால் ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 minutes வேகட்டும். தோசை ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கும். இதை கவர் பண்ணி குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, தோசை ஆல்ரெடி சைடில் அது ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் மேலே வந்திருக்கும். இன்னும் ஒரு ஒரு 30 seconds கூட அது இருக்கட்டும் தோசைக்கல்ல. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே குக் ஆயிடுச்சு. இனி கொஞ்சம் அடியில் அந்த கிறிஸ்பியாக வரதுக்காக ஒரு 30 seconds வச்சுட்டு இப்போ நம்ம தோசையை வந்து எடுத்துடலாம், ஃபோல்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, யம்மியான தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் சட்னியோட கொடுக்குறேன், தேங்காய் சட்னியோட கொடுக்குறேன். நீங்கள் எப்படி வேணாலும் இதை ஸ்வீட் பண்ணலாம். ஸோ உள்ள பாருங்க, நல்லா இருக்கு. தோசையும் நல்லா வெந்திருக்கு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் கிட்ஸுக்கு கண்டிப்பாக கொடுத்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். பாய்.